செய்தியை பார்த்தோம், ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சுதந்திரம் அடைஞ்சு 71 வருஷம் ஆச்சு. இந்த இதுல ஒருத்தர் சாப்பாட்டுக்காக இன்னொருத்தங்க கையேந்துறது ரொம்ப வேதனைக்குரியது. அதுக்காக தான் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத உங்க பொண்ணு ஸ்தானத்துல இருந்து இவங்க இன்னைக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க உங்களுக்கு அவங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்க பொண்ணு ஸ்தானத்துல இருந்து பரிசு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நீங்களே பாருங்க. எத்தனை தடவை நீங்க அலைஞ்சிருக்கீங்க? 8 வருஷமா அலைகிறீங்க. 10 வருஷமா அலைகிறீங்களா? யாருகிட்டயும் எதுக்கும் கையேந்தாதீங்க, சரிங்களா? எந்தவே கூடாது. உங்க பொண்ணு ஸ்தானத்துல இருந்துதான் இத நாங்க பண்றோம். உங்களுக்கு இல்ல சார் இவங்களை உங்க ஏதாவது நினைச்சீங்க. அவங்க உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவி, பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட கணவன் என்று 8 ஆண்டுகளாக சோறுக்கே ஏங்கி தவித்த குடும்பம், 800 கிலோமீட்டர் பயணித்து உதவ ஓடோடி கடவுளாக வந்த தொண்டு நிறுவனம் உங்களை இப்படி பட்டினி போட்டுட்டு நான் ஒரு வாய் சாப்பிட்டா அது நல்லது இல்ல, லட்ச பணத்தை அப்படியே அள்ளி கொடுத்து கண்கலங்கி நின்ற தொண்டு நிறுவன ஊழியர்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே இருக்கக்கூடிய தெற்குபுதூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் மாடசாமி முத்துக்குமாரி தம்பதிகள். திருமணத்துக்கு அப்புறமா ஒரு சில நாட்கள்லயே மனைவி முத்துக்குமாரிக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டுச்சாம். தன்னோட சேமிப்புகள் மூலமா மனைவிக்கு எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்துமே பலன் இல்லையாம். இதற்கிடையில மாடசாமிக்கும் பக்கவாதம் ஏற்படவே குடும்பம் முற்றிலுமா நிலை குலைந்து போயிருக்குது. ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாம அக்கம் பக்கத்தினர் வீடுகள்ல கதவை தட்டி இவங்க மிச்ச மீதி உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்ததா சொல்லப்படுது. 10 வருஷமா அலைகிறீங்களா? கவர்மெண்ட் அலைகிறீங்க, ஆனா ஒண்ணும் இல்ல. இந்த நிலையில தான் இவங்களோட இந்த ஒரு நிலையை தெரிஞ்சுக்கிட்ட தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை தொண்டு நிறுவன நிர்வாகிகள் உடனடியா 800 கிலோமீட்டர் இவங்களுக்காக பயணித்து ஓடோடி வந்து இவங்களுக்காக புடவை, ஜாக்கெட், பாவாடை, வேஷ்டி, கைலி, சட்டை, துண்டு அப்படின்னு புத்தாடைகளை வழங்கி அது மட்டும் இல்லாம 1 லட்சம் ரூபாய அப்படியே அள்ளி கொடுத்திருக்காங்க. இதோட மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையா இவங்களுக்கு 1500 ரூபாய் வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் அப்படின்னு உறுதி அளித்திருக்காங்க. பல வருடங்களா சோறுக்கே ஏங்கி தவித்துட்டு வந்த குடும்பத்துக்கு இப்படி கடவுளா ஓடோடி வந்து உதவி இருக்கிற இந்த ஒரு சம்பவம் அனைவரையுமே நிகழ வச்சிருக்குது. Juicy, spark the happiness, quench your thirst naturally.